name is the name of Jesus Christ, my King. What a beautiful name it is, and nothing compares to this. What a beautiful name it is. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise God. Hallelujah. Hallelujah. Amen. Thank you, Jesus. Hallelujah. Amen. Hallelujah. Praise God. Happy Mother's Day to all. நிறைய மதர்ஸை விட பிரதர்ஸ் தான் நீங்கள் வந்திருக்காரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறீங்க. I see a lot more brothers than the mothers. Where are all the mothers? எங்க தாய்மாரெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்களான்னு தெரியல. Well, anyway, amen. Good. Praise God. Hallelujah. Amen. I think brothers எல்லாம் முன்னாடியே வந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வீட்டுக்கு போகும்போது கறி மீனெல்லாம் வாங்கிட்டு போய் இன்னைக்கு அவங்க மனைவிக்கு சமைக்க போகிறாங்க. அதனால தான் முதல் ஆராதனைக்கு அவங்க எல்லாம் வந்துட்டு தங்களுடைய கடமைகளை இன்றைக்கு ஒரு நாளாகிலும் எங்கள் மனைவிகள் இளைப்பாறட்டும் ஓய்வு பெறட்டும் என்று சொல்லி காலையில் எழுந்து வந்திருக்கிற ஆண்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். ஆமென். திருமண நாள் பிறந்த நாள் காண்கிறவர்களை நான் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை தொடர்ந்து நடத்துவாராக. கடந்த ஆண்டிலே நடத்தினதை பார்க்கிலும் வருகிற புதிய ஆண்டிலே புதிய கிருபைகள் புதிய பலன் அனுகூலங்களை கர்த்தர் தந்து ஆமென் உங்களை கிருபையாய் உங்களை நடத்தட்டும். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த ஆண்டை பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கணும் இந்த ஆண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். Praise God. Hallelujah. நன்றி. நன்மை செய்த தேவனுக்கு நன்றி சொல்லு. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை எத்தனை நன்மைகள் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். திருமண நாள் பிறந்த நாளை காண்கின்ற நம்முடைய பிள்ளைகளை அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா காத்துக்கொள்ளுங்க. உடைய பிரசன்னத்துக்குள்ளாய் மூடி காத்துக்கொள்ளுங்க. உடைய கரம் உடைய அன்பின் கரம் உடைய பிள்ளைகளை தொடர்ந்து நடத்தட்டும் ஐயா. இதுவரையிலும் நடத்தினீர் எபினேஸ்வரே, இனிமேலும் நடத்துவீர், இனியும் நடத்துவீரப்பா. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரத்யட்சமாய் இந்த ஆண்டு ஆண்டவரே இன்னும் அதிக ஆழமாய் உம்முடைய பிள்ளைகள் உணரத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறத என் சமூகம் உங்களுக்கு முன்பதாக செல்லும். my presence என் சமூகம் உங்களுக்கு முன்பதாக செல்லும் என்று சொன்னீரே. உங்க பிரசன்னங்களுக்கு முன்பதாக சென்றால் ஆண்டவரே அது போதும் ஐயா. அதுபோல வேறொன்றும் இந்த உலகத்தில் எங்களுக்கு வேண்டாம். தேவையெல்லாம் நீர்தான் ஐயா. தேவையெல்லாம் உம் பிரசன்ன மாத்திரம் தான் ஆண்டவரே. உமக்குள் சகலமும் உள்ளதப்பா. நீர் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில வேறொன்றும் வேண்டாம் ஐயா. நீர் இருந்தால் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை நடத்துங்கப்பா. நம்முடைய பிள்ளைகள் சிறத்தினதான உதார்த்தமான காணிக்கைகளை ஆசீர்வதித்து உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசும் இடைப்படும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இன்று அன்னையர் தினத்தை முன்னிட்டு உங்களுக்கு என்று ஒரு வார்த்தையை நான் ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையானது சகல விதமான ஆறுதலுக்காகவும் தேர்தலுக்காகவும் கடிந்து கொள்ளுதலுக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்பயும் ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் நம்முடைய சபையில் பிரதர் லிவிங்ஸ்டன் அண்ட் தெபோராலுக்கு ஆண்டவர் அழகான ஒரு ஆண் குழந்தையை ஆமென் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து பிள்ளைக்காகவும் தாய்க்காகவும் குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் ஆசீர்வாதங்களை தந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர். ஆமென். அவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. அற்புதங்களை எதிர்பார்த்து வந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. காத்திருங்கள். ஆமென். பிரதர் லிவிங்ஸ்டனுக்கும் தெபோராளுக்கும் செய்த அற்புதத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.
ஆமென். Praise God, praise God, hallelujah. அருமையான நேற்று தினத்தில் வாலிப பிள்ளைகளை ஒரு ஷிப் செய்யுங்கப்பா, கப்பல் செய்யுங்க. அதுவும் சாதாரண கப்பல் இல்லைப்பா, வர்த்தக கப்பல் செய்யுங்க, வியாபார கப்பல் செய்யுங்கன்னு சொன்னேன். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு அவர்கள் செய்திருக்கிற கப்பலை நீங்கள் காண்கின்றீர்கள். ஆமென். அதனால ஒரு கை தட்டிடலாமா அவங்களுக்கு? ஆமென். ஹல்லேலூயா. Amen, amen, hallelujah, praise God. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஆமென். Hallelujah. Who shall find a virtuous woman? For she is more precious than jewels. Amen. Hallelujah. முத்துக்கள் அப்படின்னும் பொழுது எல்லா விதமான விலையேற பெற்ற கற்களையும் நகையையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். pearls அப்படின்னு இங்க போட்டிருக்குது, ஆங்கிலத்தில் ரூபீஸ் போட்டிருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? ஆமென். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பது அவ்வளவு லேசான விஷயம் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. Who shall find a virtuous woman? She is rare to find. கண்டுபிடிப்பது மிகவும் கடினமானது. ஆமென். உங்களை யாரா ரொம்ப கஷ்டப்படாம பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா நீங்க நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கிறது. ஆமென். குணசாலியான ஸ்திரீயை லேசில் கண்டுபிடிக்க முடியாதான். ஆமென். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இன்னும் அவங்க கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க நினைக்கிறேன். ஆமென். ஆனா அவளை லேசில் கண்டுபிடிக்க முடியாதான். They are very rare to find. ஆமென். Hallelujah. Ladies, ஸ்திரீகளே, நீங்கள் விலையேற பெற்றவர்கள். ஆமென். அவ்வளவு சீக்கிரத்தில் நீங்க யார் கையிலையும் சிக்க கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களை தேடி கண்டுபிடிக்கணும். ஆமென். எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் உங்களை தேடி கண்டுபிடிக்கணும். அவ்வளவு லேசான எளிமையாக லெகுவாக யாருக்கும் நீங்கள் கிடைக்க கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். என்ன பண்றது, ஏற்கனவே மாட்டி தவிச்சிட்டு இருக்கோமே அப்படி நினைக்கிறீங்கல்ல? பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமென். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவர் விலை முத்துக்களை பார்க்கிலும், far more than the jewelry, the rubies, the emerald, the gold and the diamonds. வைரத்தை அவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சிட முடியாதுங்க. வைரம் பயங்கரமான அழுத்தத்தில் உருவாக்கப்படும். ஆயிரம் ஆண்டுகளாக வைடூரியங்கள் உண்டாக்கப்பட்டு கற்களுக்குள் பொதிக்கப்பட்டிருக்கும். பயங்கரமான பிரஷர்ல தாங்க டைமண்டே கிரியேட் ஆகும். ஆமென். அதனால தான் டைமண்டுக்கு என்ன ஆகுது? காசு அதிகம், விலை அதிகம். ஏன்னா அவ்வளவு அழுத்தத்தில் உண்டாக்கப்பட்டு வெளியில வருகிறது, உருவாக்கப்பட்டு கேரக்டர் மோல்டாய் வர்றது is a process. It is not an easy process. அது லெகுவான process இல்ல. இந்த இடத்துல ரூபீஸ் a virtuous woman அப்படின்னு போட்டிருக்குது. அப்படி என்றால் a capable woman, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவர்களாம். குணசாலியான ஸ்திரீ என்ற வார்த்தைக்கு நல்ல இருதயம் உள்ளவள். ராமேன் சொல்லுங்களேன். என்னது? நல்ல இருதயம். குணசாலியான ஸ்திரீனா நல்ல இருதயம் உள்ளவள். ராமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சாமர்த்தியம் உடையவள், ஞானம் அறிவு உள்ளவள். குணசாலியான ஸ்திரீ is an intelligent woman.
she is not a dumb woman otherwise. மக்கான மண்டானவள் இல்லையா, she is intelligent. ஆமென், ஹalleluya. சாமர்த்தியம் உள்ளவள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க சாமர்த்தியம் உள்ளவர்கள், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க ஞானம் உள்ளவர்கள், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல இருதயம் உள்ளவர்கள், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எங்க சபையில இருக்கிற ஸ்திரீகள் எல்லாம் ஞானம் உள்ளவர்கள், ஆமென். எல்லாம் நல்ல சாமர்த்தியம் உள்ளவர்கள், ஹalleluya. நல்ல இருதயம் உள்ளவர்கள், a good heart, ஹalleluya, ஆமென். எங்களை அவ்வளவு லேசா கண்டுபிடிக்க முடியாது, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya, praise God, ஆமென். சாக்கு போக்கு சொல்லாதவங்க, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எந்த வேலையை கொடுத்தாலும் செய்து முடிக்கிறவங்க, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சும்மா கையை இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு எப்படி பண்ணலாம் எப்படி செய்யலாம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. வேலையை கொடுத்தா செய்து முடித்து வருவார்கள். ஹalleluya, ஆமென், ஹalleluya. தேவையில்லாத ஊர்க்கதையை பேசுறது இல்லை எங்களுடைய ஸ்திரீகள், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கலட்டு கதைகளையும் கட்டு கதைகளையும் எங்க ஸ்திரீங்க பேசுறது இல்லை, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். நல்ல இருதயம் உள்ளவர்கள், தங்களுடைய நேரத்தை வீணடிக்காதவர்கள், தங்கள் நேரத்தை காலத்தை பிரயோஜனமாக்கிக் கொள்ளுகிறவர்கள் எங்க சபையில் இருக்கிற ஸ்திரீகள், ஒரு ஆமென். நீங்கள் அப்படிப்பட்டவர்கள், ஆமென், ஹalleluya, ஹalleluya. சண்டைக்காரியோடும் கோபக்காரியோடும் வாழ்வதை விட வனாந்தரத்தில் போய் குடியிருந்து விடலாம் என்று சொல்லி நீதிமொழிகளில் சொல்லுகிறது. எங்க சபையில் இருக்கிறவங்க சண்டை போடாத ஸ்திரீகள், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதுவரைக்கும் சண்டை போட்டாலும் பரவாயில்ல, இனிமேல் சண்டை போட மாட்டீங்க, ஆமென், ஹalleluya. எப்பொழுதும் சண்டை போடுகிற மனைவி ஓயாத ஒழுகு அப்படின்னு பைபிள் சொல்லுது. It's a rain, she's a rain and a leaking roof. A quarrelsome wife is like a raining rain, is like a rain that leaks through the roof. ஓயாத ஒழுகுமா, ஓயாம சண்டை போட்டா வீடு மலையில எப்படி ஒழுகுமோ வீடு, மனைவி ஓயாம சண்டை போட்டா அப்படிதான் இருக்குமா. புருஷன் ஓடி போய் வனாந்திரத்தில் வாழ்ந்துருவானா. நீதிமொழிகளில் வாசிக்கிறேன், நான் சொல்லல, என்னை திட்டாதீங்க, ஆமென், ஹalleluya. நல்ல இருதயம் உள்ளவர்கள், ஆமென், நல்ல இருதயம் உள்ளவர்கள், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஞானமானவங்க சண்டை போட மாட்டாங்க, புத்திமான் சண்டை போட மாட்டாங்க, ஞானம் உள்ளவர்களா இருப்பார்கள், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya, ஆமென். வீட்டுக்காரர் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கலன்னா அவங்களே பெயிண்ட் வாங்கி கேட்ல பெயிண்ட் அடிப்பாங்க, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறீங்க, ஆமென், ஹalleluya. நான் கேட்கிறேன், ஸ்திரீகளை கேட்கிறேன், ஆமென். ஏங்க அந்த ஸ்கிரீனை மாத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க, மாத்த மாட்டாரு வீட்டுக்காரு, ஆமென். ஏங்க அந்த லைட் எரியல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, லைட் எரியலன்னா லைட் அவங்களே மாத்துவாங்க, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்னங்க ஆமென் கம்மி ஆயிடுச்சு. இப்போதான் நான் சொன்னேன், நீங்க சாமர்த்தியமானவர்கள், நல்ல இருதயம் உள்ளவர்கள், நல்ல ஞானம் உள்ளவர்கள், ஆமென், ஹalleluya. எங்க வீட்டுல லைட் எரியல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, லைட்டை மாத்தி வீட்டுல எரிய வைப்பாங்க, ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஹalleluya. அவங்களால பண்ண முடியல, யாரையா கூட்ட மாட்டுவாங்க, ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஹalleluya. சாமர்த்தியம் உள்ளவர்களாம். குணசாலியான ஸ்திரீ என்றால் சாமர்த்தியம் உள்ளவர்கள், ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஹalleluya. சோம்பேறியா இருப்பது ஒழுக்கமா இருப்பது என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். சோம்பேறியாக இருக்கிறது ஒழுக்கமாக இருக்கிறது அல்ல, ஆமென். சாமர்த்தியமா இருக்கணும், காரியத்தை முடிக்கணும், ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஹalleluya. எல்லாத்துக்குமே வீட்டுக்கார கூப்பிடக்கூடாது, சில விஷயங்கள்லாம் நீங்களே தானாக செய்து முடிக்க வேண்டும், ஆமென், ஹalleluya. யார் வீட்டுல லைட் வேலை செய்யல கை தூக்கி காட்டுங்க, ஆமென். யார் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும், அடிங்க பெயிண்ட், ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஹalleluya. பிரஷ் வாங்குங்க, யூடியூப்ல பாருங்க எப்படி பெயிண்ட கலக்கிறதுன்னு இருக்கு, நல்லா அடிச்சு விடுங்க பெட்ரூம்ல. இதற்கு வீட்டுக்காரர் தான் வந்து அடிக்கணும்னு அவசியம் இல்லை, வேற யாரா வரணும் அவசியம் இல்லை. வீட்டுக்காரர் வரத்துக்குள்ள வீடு ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கிறாங்க சகோதரி, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? பெயிண்ட் அடிக்கிற ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் யார்?
கார் ரிப்பேர் ஆனாலும் ரிப்பேர் பண்ணுகிற ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? பல்பு போனாலும் ரிப்பேர் பண்ணி மாட்டக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றதாய் இருக்கிறது. ஆமென், ஆமென், ஹalleluya, ஹalleluya, praise the Lord. அதே சீரியல் எவ்ரி டே, அதே ஷோ. யார் சிலர்லாம் அவங்க வீட்டுல இருந்து இன்னொருத்தங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டில் அந்த டிவியில் அந்த ஷோ வரலாம் பைத்தியம் பிடிச்சதுதான். ஆமென். ஏன்னா அந்த சீரியல் வரலங்க, ஒரே சீரியல் தாங்க, ஆனா பேர் தாங்க மாத்தி 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 வச்சுன்னு இருக்கிறாங்க. ஆமென். ஒரே கதை தான், எல்லா கதையிலையும் அழுகுறாங்க, எல்லா கதையிலையும் சாவது, அதே ஸ்டோரி தான், பேரு மட்டும் தான் சீரியலுக்கு டிஃபரெண்ட். குணசாலியான ஸ்திரீ காலத்தை ஆதாயம் பண்றான், நேரத்தை போக்கடிக்கிறது இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya. குணசாலியான ஸ்திரீ வேதத்தை வாசிக்கிறவளாய் இருக்கிறாள், தேவனோடு சமூகத்தில் தரித்திருக்கிறவளாய் இருக்கிறாள். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளை ஈஸியா தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்ள மாட்டாங்க குணசாலியான ஸ்திரீ. ஆமென், ஹalleluya. அதிக விளம்பரமா இருந்தால் அது குணசாலியான ஸ்திரீ அல்ல. லகுவாக கண்டுபிடித்து விட முடியும் என்று சொன்னால் அவர்கள் குணசாலியான ஸ்திரீ அல்ல. குணசாலியான ஸ்திரீயை தேடி கண்டுபிடிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவளை ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிட முடியாது. They are rare, they are like rubies. அவர்கள் முத்துக்களை போல இருக்கிறார்கள். முத்து வெளியில வாசல்ல கொடி கிடக்காதுங்க, முத்துக்கள் தரையில் இறைந்து கிடக்காதுங்க. முத்துக்கள் ரொம்ப பொக்கிஷமா, அது பூமியின் அடிவாரத்தில் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும், அது ரொம்ப தூரத்தில் ரொம்ப எட்டக்கூடாத உயரத்தில் ஆழத்தில் இருக்கிறது தான் முத்துக்கள். They are rare to find. They are rare to find. குணசாலியான ஸ்திரீ சாமர்த்தியம் உள்ளவள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya, ஆமென். குணசாலியான ஸ்திரீ இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் மாட்ட மாட்டாங்க. அவங்க தேவ சமூகத்தில் இருப்பாங்க, தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருப்பார்கள், தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பார்கள். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கணும்னா எங்க கண்டுபிடிக்கணும் தெரியுமா? தேவ பிரசன்னத்தில் தான் நீ கண்டுபிடிக்க முடியும். Unless you are in the presence of God, you cannot find a woman that is in the presence of God. Amen, hallelujah. அழகா எல்லாரும் பிறக்கலாங்க, ஆனா குணசாலியான ஸ்திரீயா யாருமே பிறக்கவே முடியாது. அது உருவாக்கப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். We can be all born with good looks, but a good character is made and created. நல்ல குணமானது உருவாக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நல்ல குணசாலியான ஸ்திரீ ஒரு காலத்திலே உருவாக்கப்படுகிற ஒரு ஸ்திரீயாக இருக்கிறார். முப்பத்தி ஓராம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. என்ன அழகா இருக்கு வசனம் பாருங்க. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து ராமே சொல்லுங்களேன். ஹalleluya, hallelujah. He is not worried about her. அந்த குணசாலியான ஸ்திரீயாக இருந்தால் அந்த ஸ்திரீயை குறித்து அவன் கவலைப்பட தேவையே இல்லைங்க. சமாதானத்தோடு இருப்பானா. அவள் புருஷனுடைய இருதயம் நம்பும். Her husband's heart is comfortable about her. ஆறுதல் அடைந்து சமாதானமாக இருக்குமா. புருஷன் பயத்தோட இருக்க மாட்டான், சமாதானமா இருப்பான். ஆமென்.
அவள் வார்த்தையில் பாதுகாப்பு இருக்கும். சிலர் மனைவிகளை குறித்து எப்பவுமே கவலைதான், எப்பவுமே பதட்டம் தான். ஐயோ இப்ப அடுத்தது என்ன சொல்ல போறாலும் தெரியலையே. அவள் புருஷனுடைய இருதயம் நம்பி இருக்குமா. எங்க போனாலும் ஒரு கான்பிடென்டா இருப்பாராம் புருஷன். ராமன் சொல்லுங்களேன், உங்க கனவுமார்கள் எப்படி இருக்கணும்? உங்களை குறித்து நல்ல கான்பிடென்டா இருக்கணும். 4 பேர் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்த மாட்டா அப்படின்ற இருதயத்துல நம்பிக்கை இருக்குமா. அதேதான் திரும்பியும் ரிவர்ஸ். மனைவிக்கு கணவன் மேல என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணுங்க. என் கணவன் 4 பேர் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்த மாட்டான், 4 பேர் முன்னாடி என் மனைவி என்னை அசிங்கப்பட மாட்டா என்று சொல்லி அவள் இருதயம், குணசாலியான ஸ்திரீயினுடைய கணவருடைய இருதயம் அவள் மீது நம்பிக்கையா இருக்கும். There is no frustration. ஐயோ ஏதாவது வாயை விட்டுருவாளா, ஏதாவது சொல்லிவிடுவாளா, ஐயோ எதுவும் கல்யாண வீட்டுக்கு போகும் பொழுது, இல்லை நிறைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும் பொழுது, மாமியார் வீட்டுக்கு போகும் பொழுது, யார் நண்பர்களோடு இருக்கும் பொழுது அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கிறாங்களா? அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவர் கணவனுடைய பெயரை காக்கிறாள். She maintains her husband's reputation impeccable. அவங்க கணவனுடைய நல் பெயருக்கு ஏதாகிலும் கேடு வந்துட கூடாதுன்னு சொல்லி அவங்க புருஷனை குறித்து எப்பயுமே மேன்மையா தான் பேசுவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். குணசாலியான ஸ்திரீ, விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே தான் கணவனும் மனைவியை விட்டு கொடுக்க கூடாது, மனைவியும் கணவன் என்ன பண்ணக்கூடாது? விட்டு கொடுக்க கூடாது. That is a mutual trust. ஒரு மியூச்சுவலா பரஸ்பரமான ஒரு நம்பிக்கை, ஒருவர் மேல ஒருவரை காத்துக்கொள்வது, ஒருவர் பெயரை காத்துக்கொள்வது. 4 பேர் முன்னாடி கேவலமா அசிங்கமா பேசாதபடிக்கு, கிண்டல் பண்ணாம. கிண்டல் பண்ணும் பொழுதே நம்ம அவங்கள ஏதோ ஒரு தாக்குற ஒரு நோக்கத்தோடையே அவங்கள கலாய்க்கிறது இல்ல, கலாய்க்கிறோன்ற அந்த பெயர்ல அப்படியே என்ன சொல்ல வரமோ அதை சொல்லி நைஸா குத்தி விடுறது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். 4 பேர் முன்னாடி அந்த மாதிரி எந்த அசிங்கமும் எந்த தவறும் அந்த மாதிரி செய்யாத ஒரு ஸ்திரீ குணசாலியான ஸ்திரீ. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுது. எந்த அழுத்தமும் இல்லாத ஒரு மனிதனை உருவாக்கப்படுகிறது. அவள் சம்பத்து குறையாதாங்க. ஆமென். தைரியமா பர்ஸ் எடுத்து வைஃப் கையில கொடுத்துட்டு, இந்தமா வச்சுக்கோமா, நீ செலவு பண்ணு. சிலருக்கு பயம் பர்ஸை கொடுக்கிறதுக்கு, கிரெடிட் கார்டை கொடுக்கிறதுக்கு பயம், டெபிட் கார்டை கொடுக்கிறதுக்கு பயம், செக் புக்கை கொடுத்துட்டு மனைவிட்ட கையெழுத்து போட்டு, பரவாயில்லம்மா வீட்டு செலவெல்லாம் இந்த மாசம் நீ பாரு, பயம். அவளுடைய சம்பத்து குறையாது. ஐயோ எங்க வைஃப் ஏதாவது ஞானம் இல்லாமல். நீங்க ரொம்ப ஞானமா செலவு பண்றவங்க, எங்களை நீங்க ஞானமா செலவு பண்றீங்களான்னு கேக்குறீங்களோ? எப்பவுமே பர்ஸ் பாருங்க, ரொம்ப அதுக்கு தான் பேரு பர்சனல். இட்ஸ் a பர்ஸ்ல மனுஷனுக்கு காசு ரொம்ப முக்கியம் இல்ல. யாருமே பர்ஸை விட மாட்டாங்க. பர்ஸை ரொம்ப எது பக்கத்தில் வச்சிருப்போம், இங்க வச்சிருப்போம், பாக்கெட்ல வச்சிருப்போம், உள்ள ஒரு பாக்கெட் தச்சு அதுலயும் காசு வச்சிருப்போம். பர்ஸ் பர்சனல் காசுல. ஆனா வேதம் சொல்லுகிறது அவள் சம்பத்து குறையாதான். தேவையில்லாம செலவு பண்ணாது. என் மனைவி கருத்தா இருக்கும். சில மனைவிகள்லாம் பார்த்தா அந்த கருத்தா இருக்கிறது தெரியும். ரொம்ப யோசிச்சு பிளான் பண்ணி பட்ஜெட் பண்ணி செலவு பண்ணுவாங்க. பட்ஜெட் அப்படின்னு சொல்றோம்ல, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பட்ஜெட் பண்ணி செலவு பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
பட்ஜெட் பண்ணாம ஏனோ தானு செலவு பண்ணா ஏனோ தானு போயிடும். இட்ஸ் a good spiritual discipline. நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒழுக்கம். எவ்வளவு சம்பாத்தியம், எதில் எவ்வளவு செலவு பண்ண, கடவுளுக்கு எவ்வளவு கொடுக்கணும், என்னுடைய மற்ற செலவுகள் என்ன, இதெல்லாம் திட்டம் பண்ணி சேமிப்பு என்ன. நிறைய பேருக்கு அந்த சேவிங்ஸ் என்ற கான்செப்டே இல்லை. உமன் தான் இதுல ரொம்ப ஸ்கில்ஃபுல், இதுல ரொம்ப திறமைசாலிகள். ஸ்திரீகள் நினைச்சாதான் சேர்க்க முடியும். அவங்க சம்பத்து குறையாது, சம்பளத்தை கொண்டாந்து கொடுத்தா சம்பத்து குறையாது என்று புருஷனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவள் இருதயம் அவளை நம்பும். தேவைக்கு மிஞ்சி, அளவுக்கு மிஞ்சி எந்த ஒரு ஆசையும் இருக்காதுங்க. பன்னிரெண்டாம் வசனத்தை வாசிப்போம். அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையையே செய்கிறாள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். She will never do him evil, she'll always do good. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல, என்ன செய்கிறாங்களா, நன்மையே செய்கிறாள். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு வீட்டுக்கு போறதுக்கே பயம். ஆமென். நல்ல விஷயத்தை சொன்னா கூட சில நேரத்தில் வல்லுன்னு நீங்க வருவோம், பயம் ஏற்படுகிறது. நிறைய பேர் நல்ல விஷயத்தையும் சொல்றது இல்லை, கெட்ட விஷயத்தையும் சொல்றது இல்லை. ஏன்னா எதை சொன்னாலும் ரெஸ்பான்ஸ் வேற மாதிரியே வருது எப்போ பார்த்தாலும். அதனால வாயை திறக்கிறதே கிடையாது. They don't open the mouths. வாழ்நாளெல்லாம் மனைவி நன்மை செய்வார்கள், தீமையை அல்ல நன்மையே செய்வார்கள். என்ன அழகா இருக்கு பாருங்களா வசனம். தீமை அல்ல, அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மை. She does good to him. கணவர்மார் நம்பணும், என் மனைவி எனக்கு நல்லதை தான் செய்வாங்கன்னு நம்பணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒருபோதும் உங்க மனைவி உங்களுக்கு தீமை செய்வது அல்ல, நன்மையை செய்வார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். They will never do evil to you, they will do good to you. A husband shall have confidence, நல்ல நம்பிக்கை. அவள் இருதயம் அவளை நம்பும். வாயை திறந்தாலே முத்துக்கள் வெளியில வரும். ஆமென். அவங்க வாயிலிருந்து சபித்தல் வராது, இல்ல கெட்ட வார்த்தை வராது. குணசாலியான ஸ்திரீ வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வராது, அசுத்தமான வார்த்தை வராது. திட்ட மாட்டாங்க, கெட்ட வார்த்தை சொல்லி திட்ட மாட்டாங்க. குணசாலியான ஸ்திரீ தன் வார்த்தையை காத்துக் கொள்ளுகிறாள். ஆமென். 4 பேருக்கு முன்னாடி சாம்பாரை கூட்டினாலும் அட சனியனே அப்படின்னு சொல்லாம, யோ எனக்கு எப்பயுமே தெரியும், எப்பயுமே இப்படிதான் அலட்சல், உனக்கு பொறுமையா தான் எடு சாம்பார, அவ்வளவு என்ன அவசரம் உனக்கு, எல்லாம் அங்கதான் இருக்குது. அது சொல்றது கூட எரிச்சலோடு சொல்லும் பொழுது, ஐயோ அந்த கணவருக்கு சாம்பார் எடுக்கிறதுக்கு கூட கொஞ்சம் பயமா தான் இருக்காது. அந்த சாம்பார் கரண்டி எடுக்கும் போதே ஆடம் பாருங்க கை, அப்பயே அவ்வளவு பயம். குழம்பு எடுக்கும் போதே பயம். அவள் உயிரோடு உள்ள நாளெல்லாம் நன்மையே செய்கிறாள். ஹல்லேலூயா, ஆமென். மற்றவர்களுக்கு முன்பதாக கடிந்து கொள்ளாமல் தனியா கூட்டிட்டு போய் நல்லா திட்டி முகத்தெல்லாம் தொடச்சு அழகா திரும்பியும் கூட்டு வந்து உட்கார வைக்கணும் பந்தியில். 4 பேர் முன்னாடி திட்டுறதுதான் கணவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மைண்ட் அஃபெக்ட் ஆயிடும். என்ன வேணாலும் திட்டுங்க, தனியா கூட்டு கொஞ்சம் வாங்கல உங்க கூட பேசணும், கொஞ்சம் வாங்கல உங்க கூட பேசணும், கொஞ்சம் வாங்க வாங்க வாங்க. 4 பேர் முன்னாடி இருக்கும்போது வச்சு செய்யக்கூடாது, இதான் வாய்ப்புடான்னு சொல்லி தனியா கூட்டிட்டு போய் கவனிச்சு நல்ல மூஞ்செல்லாம் தொடச்சு பவுடர் அடிச்சு அருமையா கூட்டிட்டு வரணும். சமத்தா சிரி சிரி அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வரணும். குணசாலியான ஸ்திரீ கண்டுபிடிப்பவன் யார்? அவர் விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றதா இருக்கிறது.
ஒரு முறை இந்த மிஸ் யூனிவர்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். முன்னாடிலாம் எனக்கு ரொம்ப ஆசை, அதெல்லாம் பார்ப்பேன். மிஸ் யூனிவர்ஸ், மிஸ் வேர்ல்ட் இல்லை, நம்ம ஊர்லேயே நிறைய பேர் இருந்துருக்குறாங்க அந்த மாதிரி. அதில் ஒரு மிஸ் யூனிவர்ஸை கேட்பாங்க, உங்களுக்கு என்னங்க ரொம்ப செய்ய பிடிக்கும்? அப்போதான் அது முதல் தடவை பேசுறதுக்கு வாய்ப்பு தராங்க. எனக்கு பேஸ்கெட் பால் ஆட பிடிக்கும், கிரிக்கெட் ஆட, அது அப்படிதான் சொல்லுது. எனக்கு பேஸ்கெட் பால் ஆட பிடிக்கும். அந்த ஒரு வெளிநாட்டு புள்ள அது பேஸ்கெட் பால் சொல்லுது. நம்ம ஊரில் கிரிக்கெட்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது வாயத்தை நல்லா பேச நினச்சினேன், அது சொல்லுது எனக்கு பேஸ்கெட் பால் ஆட பிடிக்கும்னு சொல்லுது. அவ்வளோ அழகான பொண்ணு, வெளியில ஃபுல்லா அழகு, ஆனா மண்டையில ஃபுல்லா மண்ணு. எதா நல்லா சொல்லும் சமுதாயத்துக்கு, ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லும், எதை கத்து கொடுப்பாங்க. இப்பெல்லாம் நல்லா சொல்லுதுங்க, இப்போ வருதுங்கெல்லாம் என்ன பண்ண போறேன் அப்படின்லாம் சொல்லுதுங்க. ஆமென். குணசாலியான ஸ்திரீ பிறக்கிறது இல்லைங்க, உருவாக்கப்படுகிறார்கள். அவர்கள் வைரத்தை போல உருவாக்கப்படுகிறார்கள். They are made under pressure. 13ஆம் வசனம் பாருங்க. ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறார். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி, இல்ல ஆட்டு மயிரையும் உல் சணல் இதெல்லாம் தேடி என்ன செய்யறாங்களா? அவங்க தன் கையினால் உற்சாகத்தோட வேலை செய்யறாங்க. நேரா போத்தீஸ் போய் துணி வாங்குறது இல்ல, நேரா சரவணா ஸ்டோர் போய் துணி வாங்குறது இல்ல, நேரா மெட்டீரியல் வாங்குறாங்க. நூல் வாங்கி நெசவு செய்து துணியை உருவாக்கி, ஃபேப்ரிக் உருவாக்கி, ஃபேப்ரிக்ல வந்து டெய்லரிங் பண்ணி துணியை தைக்கிறாங்களாம். குணசாலியான ஸ்திரீ. ஆமென். நிறைய குணசாலியான ஸ்திரீ இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். நிறைய டெய்லர்ஸ் இருக்கீங்க. ஆமென். நீங்கள் குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. If you are a tailor, you say, சின்ன சின்ன ஓட்டைக்கெல்லாம் கூட எங்கேயும் போறது இல்லை. கணவனுடைய பேண்ட்ல ஓட்டை வந்துச்சுன்னா, ஜிப்பு அவுந்துருச்சுன்னா, ரிப்பேர் ஆச்சுன்னா மனைவியே ரெடி பண்றாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மனைவிகள் கணவனுடைய ஜிப்பை ரெடி பண்ணுங்க. ஆமென். கேர்ஃபுல், ப்ரொடெக்ட் தி ஜிப். ஜிப்பு மட்டும் அவன் தான் முதல்ல தைக்க தெரியணும். ஆட்டு மயிரையும் சணலையும் உள்ளேயும் தேடி போய் she makes fabric. அதுவும் எப்படி பண்றாங்களாம்? எப்படி பண்றாங்களாம் பாருங்களேன். உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஸ்திரீகளே, உற்சாகத்தோட வேலை செய்யுங்க. Bring fabric home and stitch the curtains. Stitch your children's clothes. ஆமென். அந்த காலத்துல தைப்பாங்க, இப்ப டைம் இல்ல, பரவாயில்ல. அதனால நம்ம ரிலையன்ஸ் போறோம், ட்ரெண்ட்ஸ் போறோம், போத்தீஸ் போறோம், நிறைய இடங்களுக்கு போய் ரெடிமேடா வாங்கிட்டு வந்தோம். இட்ஸ் ஓகே. எவ்வளவு இண்டஸ்ட்ரியஸா இருக்காங்க பாருங்களேன். நிறைய நேரத்தில் வேலை செய்யாம இருக்கிறதுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு போர்வையை போர்த்தி கொள்ளுவோம். நான் ரொம்ப ஆவிக்குரிய, நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஏதாவது கணவர் கேட்டா கூட, பிள்ளைகள் கேட்டா கூட, ஜெபிச்சுனுங்க, நான் பார்த்தா தெரியல. என்னது ஜெபிச்சுனுங்கிற? அது கூட, அதுக்கு நீங்க ஜபமே பண்ணாம இருக்கலாங்க. இல்ல, ஜபத்தில் அவ்வளவு எரிச்சல். நான் ஜபம் பண்ணும்போது வந்து எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிற, பார்த்தா தெரியல உனக்கு. சில நேரத்தில் இந்த ஆவிக்குரிய ஒரு போரை போது நம்முடைய ஸ்தோத்திரம் 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 அப்படியே பயங்கரமா பண்ணி எந்த வேலையுமே செய்யாம இருக்கிறதுக்கு சோம்பேறியா ஜபம் பண்றன்றது. ஜபம் பண்ணணும், வேணான்னு சொல்லல, வேலையும் செய்யணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஜபம் வேலை செய்யறதுக்கு ஜபம் பண்றது காரணமா சொன்னீங்கன்னா பாவம். வேலை செய்யணும், ஜபமும் பண்ணணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாத்தையும் சாமர்த்தியமா வீட்டில் ஹேண்டில் பண்ணணும். வீட்டினுடைய காரியங்களை பொறுப்பெடுத்து நடத்துவது குணசாலியான ஸ்திரீயினுடைய அழகு. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷத்தோட போய் செய்கிறாளாம். 14ஆம் வசனம். அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள், தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். வாவ்.
இந்த வசனத்துக்காக தான் இந்த கப்பலையே நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமென். எப்படி இருக்காங்களா குணசாலியான ஸ்திரீ? அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். தூரத்திலிருந்து ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, இந்த கப்பலை பார்த்தாலே எவ்வளவு அடிபட்டு இருக்கு பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா எவ்வளவு வளைஞ்சு கொடுத்துருக்குது. எத்தனை பனி கட்டிகளை இடித்து மோதி வந்திருக்கிறது இந்த கப்பல். எவ்வளவு உதை வாங்கி இருக்கிறது இந்த கப்பல், அடிதடி வாங்கி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தா குக்கர்லயே அடிச்ச மாதிரி தான் இருக்கு தலைய. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பனி மோதினது போல இருக்கிறது இல்ல? எப்படி இருக்கிறாங்களா ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ? லைக் a merchant ship, வியாபார கப்பலை போல இருக்கிறாங்க. சும்மா ஷார்ட் ஜர்னி எல்லாம் பண்றது இல்ல, லாங் ஜர்னி. இட்ஸ் a journey she makes to provide for her family. தன்னை குடும்பத்தை போஷிப்பதற்காக வியாபார கப்பலை போல பிஸியா இருக்கிறாங்க. சுற்றுலா போற கப்பல் கூட சொல்லல பைபிள். ஏன்னா நிறைய சுற்றுலா போற கப்பல் இருக்குது. ஆமென். நிறைய பேர் சுற்றுலா போய் வந்திருக்கிறீங்க. பிரைஸ் காட், வெல்கம் பேக். ஆனா குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்கிறாங்களா? வியாபார கப்பல். பாருங்க எவ்வளவு உணவு கொண்டு வராங்க வீட்டுக்கு. எத்தனை விதமான போராட்டங்கள், கோரமான புயல்கள், சீற்றங்கள், அலைகளுடைய சீற்றங்கள். ஆனா கப்பல் வியாபார கப்பல். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சுற்றுலா கப்பல் டைட்டானிக் முழுகிடுச்சுங்க. ஆனா வியாபார கப்பல் உணவை எடுத்துட்டு வீட்டுக்கு வருது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்காங்களா? வியாபார கப்பலை போல இருக்கிறார்கள். சும்மா இருக்கிறது இல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அங்கங்க வெட்டு, அங்கங்க காயம். சில சுற்றுலா கப்பல் வெயில்ல போனாலே கரைஞ்சிரும் நினைக்குது. சில சுற்றுலா கப்பல் மலையில போனாலே கரைஞ்சிரும் நினைக்குது. வியாபார கப்பல். ஆமென் சொல்லுங்களேன். She is a merchant ship, a hard working woman. கடினமாக உழைக்கிற ஸ்திரீ. ஆமென். வீட்ல போய் பார்த்தா பாத்ரூம் நல்ல கிளீனா அழகா இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கிச்சன் ரொம்ப கிளீனா அழகா இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வாசல் நல்லா பெருக்கப்பட்டு நல்லா அழகா இருக்குது, சுத்தமா இருக்குது. குணசாலியான ஸ்திரீ வீட்டை சுத்தமாய் வைக்கிறாள். ஆமென். அவள் விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது. சின்ன வீடா இருந்தா கூட, கொட்டா வீடா இருந்தா கூட அதை அழகா மெயின்டைன் பண்ணி வைப்பாங்க பாருங்க. நல்ல சாணி மொழுவி. ஆமென். அந்த வீடை பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும். சின்ன வீடு. சிலர்லாம் போனா அந்த சுத்தம் செய்யறதுக்கே அவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறாங்க. கிளீன் ஹவுஸ். அந்த மாதிரி சுத்தமான வீட்டுல பார்த்தாலே எனக்கு ஒரு மணி நேரம் உட்காரணும்னு தோணும். அந்த வீட்டுல நல்ல சுத்தமா இருக்கு. துணியெல்லாம் மடிச்சு கோபுரமா மழையா வீட்டுல இல்லாம துணியெல்லாம் கரெக்டா பீரோ உள்ள போயிடுது. குணசாலியான ஸ்திரீ துணியை மடிக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீ வீட்டை சுத்தமாக வைக்கிறாள். ஆமென். ஹல்லேலூயா. முள்ள முடியலன்னா கூட யாரையா வச்சு சும்மா கிளீனா அழகா வைக்கணும். சுத்தமா வீட வைக்கணுங்க. ஹல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீ அப்படிதான் காக்குறாங்க வீட்டை. ஆமென். ஹல்லேலூயா. வியாபார கப்பல். 15ஆம் வசனம். இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். இருட்டோடே எழுந்து. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த கெட்ட வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க பாஸ்டர். ஆமென். அது என்ன இருட்டோடே? ஆமென். இருட்டோடே எழுந்து. She wakes up early in the morning. பரவாயில்ல. சிலர்லாம் நீங்க கால் சென்டர்ல வேலை செய்றீங்க, நைட்டு தூங்குவீங்க, காலைல எழுந்திருப்பீங்க. அவன் காலைல தூங்குவீங்க, நைட் எழுந்திரு, பரவாயில்ல. பட் நைட்ல தூங்குறவங்க காலையில இருட்டோடே எழுந்திருக்கணும்னு வேதம் சொல்லுது. ஒரு நல்ல குணம், டிசிப்ளின். ஆமென். நல்ல ஒரு ஒழுக்கத்தை கத்து தருது. சக்சஸ்ஃபுல் ஃபேமிலி, a blessed ஃபேமிலியா இருக்கிறதுக்கு, உங்க குடும்பம், உங்க திருமணம் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு ஆண்டு சொல்லாரு. இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு. இருட்டோட எழுந்து. சொல்லுங்களேன், ஃபுல்லா தான் வாசிங்களேன்.
இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி. ஆமென், ஹல்லேலூயா. எழுந்துக்கதே பெரிய விஷயம். ஆமென். சிலர் கணவர் வேலைக்கு போகும்போது மனைவி தூங்கின்னு தான் இருக்கிறாங்க. அம்மா வேலைக்கு போயிட்டு வரம்மா, அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். வேலைக்கு போயிட்டு வரமா, போனா என்ன போற, சும்மா போக வேண்டியதானே. தூக்கத்தை கெடுத்துட்டு எழுப்பி விட்டு வர போற இவராரு போறாராம் வேலைக்கு, சொல்லிட்டு வர போனோமா, போய் தொலையா வீட்டுக்கு வேலைக்கு. இருட்டோட எழுந்து தன் பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை கொடுத்து, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அழகா லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் டிஃபன் கேரியர்லாம் வச்சு இந்தாங்க அப்படியே போய் சொல்லி பாய் அப்படின்னு சொல்லி நல்லபடியா போயிட்டு வாங்க, நல்லா ஜெபம் பண்ணி அனுப்பி ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரங்களுக்கெல்லாம் லீடர்ஷிப் பாருங்க. நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன வேலை செய்யணும்னு படி அளக்கிறார். யார் யாரு என்ன வேலை செய்யணும்னு சொல்லி வேலையை நிர்ணயிக்கிறாங்களாம். நிர்வாகம் பாருங்க குடும்பத்துல யார் செய்யறது? குணசாலியான ஸ்திரீ. நல்ல பிளான் பண்றாங்க. வீட்டுல தலைவர் மனைவி, ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். வேலைகள் எல்லாம் கொடுக்கிறார்கள். எல்லாரும் தூங்கும் போதே வேலை எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். குணசாலியான ஸ்திரீ எல்லா வேலையும் செய்து வீட்டுல முடிக்கிறாங்க. ஆமென். 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். ஓ, praise God, praise God, hallelujah. இந்த வசனத்தை படிச்சுட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன். நாங்க இடமே வாங்க தேவையில்லைங்க, நீங்க தாங்க இடத்தை வாங்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு வயலை விசாரித்து, வாவ், wife is into real estate. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். இடத்தை வாங்குறது மாத்திரம் இல்லைங்க, அதுல திராட்சை தோட்டத்தையும் நாட்டுறா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஓ குணசாலியான ஸ்திரீயே, உன்னை கண்டுபிடிப்பவன் யார்? அவர் விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேறப்பட்டது. Oh, glory to God. அதுவும் எங்க சம்பளத்துல வாங்கலங்க, அவள் சம்பாத்தியத்தில் வாங்குகிறாள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வீட்டுக்கார காசு கொடுக்கறத கூட சேமிச்சு வச்சா கூட, நீங்க வேலைக்கு போறனா கூட பரவாயில்ல, அவர் கொடுக்கிற காசை எடுத்து சேர்த்து வச்சு ஒரு இடத்தை வாங்குறீங்க பாருங்க. ஒரு கிராம் நகையை மாசம் வாங்கி வைக்கிறீங்க பாருங்க. This is great. ஏன்னா 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணவும் முடியும் நம்மளால. 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் 20,000 குடும்பம் நடத்தி 80,000 சேர்த்து வைக்கவும் நம்மளுக்கு தெரியும். ஒரு வயலை விசாரித்து, புருஷன் போய் விசாரிக்கலங்க. ஹல்லேலூயா. இப்படி இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எங்க சபைகள் ஸ்திரீகள் இப்படி இருப்பார்கள். அவங்க போய் ஒரு இடத்தை விசாரிச்சு, ஏன்னா புருஷன் ஒழுங்கா விசாரிக்க மாட்டான். அவன் வாங்கி வரதெல்லாம் டுபாகோரா இருக்கும், 4 கேஸ் அதுல இருக்கும். ஆனா மனைவி போய் விசாரிச்சானா சும்மா சூப்பரா கிளீனா பார்த்து எந்த வில்லங்கம் இல்லாத இடத்தை மனைவியால மாத்திரம் தான் வாங்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். குணசாலியான ஸ்திரீ ஒரு இடத்தை விசாரித்து தன் சம்பாத்தியத்தில் அதை வாங்கி திராட்சை தோட்டத்தையும், அதுல தோட்ட farming, not just buying the land but farming the land. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Amen. இன்னிலிருந்து சேமிக்க ஆரம்பிங்க. ஆமென். ஒரு இடத்தை சீக்கிரம் வாங்கணும் நீங்க எல்லாரும். ஆமென். பாருங்க, அப்பயே அவளுக்கு தெரிஞ்சது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட் தாங்க. மண்ணு பொன்னாகும்னு யாருக்கு தெரியும்? அப்பெல்லாம் ரொம்ப சீப்பா இருந்தது. இந்த இடம்லாம் ஃபுல்லா விசாலமா நிறைய இடம் இருந்தது. அடிக்கடி நினைச்சுக்கோங்க, அப்பா கொஞ்சம் இடம் நிறைய வாங்கியிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இன்னும் பெரிய சபை கட்டியிருக்கலாமே. இல்ல, இன்னைக்கு மண்ணு உள்ளவங்க தாங்க பயங்கரம் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள். நிறைய ஸ்திரீகள் எனக்கு தெரியும். இந்த ஒண்டலூர் கிராமத்தில் எனக்கு தெரியுங்க.
கருத்தாங்க. யாருக்காவது எமர்ஜென்சிக்கு 5000 ரூபாய் கொடுத்து ஃபுல் இடத்தையே ஆட்டைய போடுறது, அவ்வளோதான். சொத்து எழுதி கொடுத்து அது எங்க இந்த மீக்கிறது? அவங்க அவ்வளோதான், கிரயமா போச்சு, இடம் முடிஞ்சு போச்சு. வளைச்சு வச்சிருந்தாங்க மண்டலூரையை. கருத்தானவர்கள் ஏமாத்தக்கூடாது, ஆனா விசாரிச்சு நல்ல இடத்த வாங்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்பயே பாருங்களேன், ரியல் எஸ்டேட் இங்க இருக்குதுங்க. நிறைய பேர் இடமே வாங்காம உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு சென்ட் இடம் கூட சொந்தமா இல்லை. நம்ம தாத்தா பாட்டி கொடுத்த இடத்தையே கரைச்சி உட்காந்துட்டு இருக்கிறோம். அவர் கொடுத்த 6 சென்ட்ல இப்போ 1 சென்ட் தான் இருக்குது. ஸ்திரீகள் நல்ல கருத்தா இருக்கணும், குணசாலியான ஸ்திரியா இருக்கணும், வர்த்தக கப்பலாக இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நல்ல வியாபார கப்பலாக இருக்கணும். போனோம், பிசினஸ் பண்ணுங்க, வாங்குங்க. இன்னைக்கெல்லாம் நீங்க இ-காமர்ஸ் பண்ணலாம், ஆன்லைன்லயே சேல் பண்ணலாங்க, வடை வித்து விற்கலாங்க நீங்க. ஆமே, வடையை செஞ்சு சர்க்கரையில போட்டா டோனட், காரமா பச்சை மிளகா போட்டு வித்தீங்கன்னா வடை, சாம்பார்ல போட்டீங்கன்னா சாம்பார் வடை, தயிர்ல போட்டா தயிர் வடை, ரசத்துல போட்டா ரச வடை, டீ கடை போட்டா டீ கடை. 1 மணி நேரத்துல 30,000 ரூபாய் சம்பாதிக்கிற டீ கடை எல்லாம் எனக்கு தெரியுங்க, வண்டலூர்லயே இருக்குது. கேரளால இருந்து இங்க வந்து நம்ம ஊர்ல போட்டு டீ கடை போட்டு அவன் நல்ல ஒரு மாசம் ஒரு 30 லட்சம் தட்டி தூக்கிட்டு போயிடுறான். வண்டலூர்லயே பெரிய பெரிய இடம் வாங்குறான். நம்மளால இருக்கிற இடத்தை காப்பாத்துறது பெரிய கஷ்டமா இருக்குது. குணசாலியான ஸ்திரீ நல்லா சேர்த்து வைங்க, தப்பு கிடையாது. கர்த்தருக்கு கொடுக்கணும். அதுக்குதான் பட்ஜெட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட்ஜெட் பண்றவங்க தான் தசம பாகம் கொடுப்பாங்கன்னு சொல்லி வேதமே சொல்லுது. பட்ஜெட் பண்ணுங்க. 10,000 ரூபாய் சம்பளம் வந்தாலும் தேவனுக்கு கொடுக்க வேண்டியது தேவனுக்கு, ராயனுக்கு கொடுக்க வேண்டியது ராயனுக்கு, மீதி மற்ற வீட்டு செலவுகள் இது என்னுடைய காரியம். இதுல எடுத்து ஒரு பங்கு எடுத்து நான் வைக்கிறேன், சேமிப்பாக வைக்கிறேன். எந்த கடனை எல்லாம் இடம் வாங்கலாம், எந்த கடனை இல்லாம கல்யாணம் பண்ணலாம். ஆமே, நிறைய பேருக்கு அந்த சேமிப்புன்ற கான்செப்டே கிடையாது. அது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறோம். சேமிக்காமல் இருந்து நாங்கள் அப்படியே தேவன் வந்து விடுவார் என்று நம்பி இருக்கிறது ஒரு மாயையான ஒரு பொய்யான உபதேசம். இப்படி சொல்லி நிறைய ஊழியக்காரன் உங்களை உருவிட்டு இருக்கிறான். கடைசியில் அவர் நல்லா இருக்கிறார். இப்போ ஒரு சமீபத்தில் கூட ஒரு ரீல் பார்த்தேன். அக்ஷய திருத்தியாக்கு இவரு வருஷம் 5 வருஷமா நகை வாங்க போனார். அவன் கேட்கான், எப்பா 5 வருஷமா நகை வாங்கிக்கிறேன், நீ கோடீஸ்வரன் ஆயிட்டியா? இல்லையா, நீ நகை வாங்கினே அவன் கோடீஸ்வரன். அவன் நல்ல கோடீஸ்வரனா தான் இருக்கான். அவன் சொந்த வீடு இல்லாம தான் இருந்தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி. நான் 5 வருஷமா நகை வாங்கி அவன் நல்ல சொந்த வீடு கட்டிட்டான். நான் இப்படிதான் இருக்கிறேன். குணசாலியான ஸ்திரீ நல்லா சேமிச்சு வைக்கணும். ராமே சொல்லுங்களேன். கல்வாரி ஜபோடு ஸ்திரீகள் சம்பாதித்து அந்த சம்பாதியத்திலிருந்து வயலை வாங்கி அதில் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறார்கள். ஆமென். சிலர்லாம் வேலைக்கு போயிட்டு வந்து எக்ஸ்ட்ரா வேலை செய்றாங்க. வீட்டில் டெய்லரிங் மிஷின் போட்டு வேலை செய்றாங்க. என்னென்னவோ காரியங்கள், எம்ப்ராய்டரி போடுறாங்க, ஆரி பண்றீங்க. ஓ குட், பிரைஸ் காட். உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்க சம்பாத்தியத்துல, சொந்த சம்பாத்தியத்துல வீடு கட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பெண்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya, ஆமென். விசாரிக்கிறார் பாருங்க, entrepreneurship, she makes decisions. யாரங்க சொன்னா ஆம்பளை தீர்மானம் எடுக்கிறார் வீட்ல, பெண்கள் ஸ்திரீகள் தீர்மானம் எடுக்கிறார்கள் வீட்ல. ஸ்திரீகள் தீர்மானம் எடுத்தா சூப்பரா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. பதினேழாம் வசனம், தன்னை பலத்தால் இடை கட்டிக்கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறார். தன் பலத்தால் தன்னை இடை கட்டிக் கொள்ளுகிறார். ஆவிக்குரிய அலங்காரத்தால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆவிக்குரிய அழகு, ஆவிக்குரிய ஆபரணங்கள், தன் கைகளை பலப்படுத்துகிறார். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். ஆமென், ஹalleluya. நீங்க பண்ற பிசினஸ் சக்சஸ்ஃபுல்னா அவங்களுக்கு தெரியுமா? இரவிலே அவள் விளக்கு என்ன பண்ணது? அப்போல்லாம் மத்திய கிழக்கு தேசத்துல ஒரு ராந்து நைட்டு ஃபுல்லா இருக்கும். அந்த ராந்துல உட்காந்து தான் அந்த ஸ்வெட்டர் பண்றது, அந்த உல் பண்றது, பாத்தீங்கன்னா கூட பண்றது. தூங்குறதே இல்லைன்னு சொல்லி இருக்குது. குணசாலியான ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரியா இருக்கணும்னா தூங்க முடியாதுங்க. சரியா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தன் விளக்கு அணையாதிருக்கும்.
அவங்களுடைய வியாபாரம் நல்லது என்று அறிந்திருக்கிறார். 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சிறுமையானவளுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். யாரும் அவங்கள கேட்க வேணாங்க, நீங்களே போய் கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்க வீட்டில் பார்த்து ஏதாவது கொடுத்து, இந்தம்மா நல்லா இரு, ஆசீர்வாதமா இரு. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சிலரெல்லாம் வீட்டு உள்ளே நம்ம விடுறது இல்லையே, மனசு திறக்கல, அதனால கை திறக்க மாட்டேங்குதுங்க. ஐயோ அவனா பாபா தான் காசு கேட்டு இருப்பானே, நான் இல்லைன்னு சொல்லு. சில நேரத்தில் பிள்ளைங்க பிச்சைக்காரனை கூட கூட்டின்னு வந்து வீட்டில் உட்கார வச்சிடறேன், நமக்கு தெரியாது. வாங்க அங்கிள், அதுங்களுக்கு என்ன தெரியும் பிச்சைக்காரன் என்னன்னு. வாங்க அங்கிள். பிள்ளை வெளியில் பார்த்தா இவர் ஐயா பார்த்தாருன்னா உள்ள யார் உட்காந்துக்கிறா, நல்ல பிச்சைக்காரர் உட்காந்துன்னு இருக்கிறார். அதுக்குள்ளேயே தண்ணியெல்லாம் கொடுத்து, நம்மளை விட தகுதியில் கொஞ்சம் கம்மியாக வந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்களை நடத்துறதே தவறுதான விதத்தில் தான் நடத்துகிறோம். நம்ம பிச்சைக்காரன் வீட்டில் வந்தால் யாரும் நல்ல கப்பில் எடுத்து கொடுப்பீங்க? ஒஞ்சு போன கப்பை தான் எடுத்துன்னு போய் கொடுப்பீங்க. உண்மையா இல்லையா? ஒரு தட்டு வச்சிருப்போம், ஒரு பாத்திரம் ஒன்று வச்சிருப்போம், ஒரு கவர் ஒன்று வச்சிருப்போம். பிச்சைக்காரனுக்குன்னு பிச்சைக்காரனை கூட்டி யாரும் நடு வீட்டில் சோறு போட்டதா சரித்திரமே இல்லை. கஷ்டப்படுறவங்களை கூட்டு சோறு போட மாட்டோம் நம்ம இல்ல. வேதம் சொல்லுகிறது, இந்த சிறியவர்கள் எதை நீங்கள் செய்கிறீர்களோ அதை எனக்கே. நிறைய நேரம் இயேசுவுக்கு ஓட்ட கப்பில் தான் தண்ணி கொடுத்துருக்குறோம். நம்ம நிறைய நேரம் இயேசுவுக்கு ஓட்ட தட்டை தாங்க சோறு போட்டுருக்குறோம். நம்ம நேரத்தில் இயேசுவுக்கு ஓட்ட டப்பாவில் தான் சோறு கட்டி அமிச்சோங்க. ஏன்னா வந்தது யாரு? அவர் சொல்றாரு, நான் தான் வந்தேன் உன் வீட்டுக்கு, ஆனா ஓட்ட கப்பில் எனக்கு சாப்பாடு கொடுத்தேன், தண்ணி கொடுத்தேன், ஓட்ட டப்பால எனக்கு சாப்பாடு போட்டேன். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள், அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். என்ன ஆக்டிவா இருக்காங்க பாருங்க. தன் வீட்டார் அனைவருக்கும் ரெட்டுப்புரை உடுப்பிக்கிறதால் தன் வீட்டார் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். ரத்தன கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறார், மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடப்பு. சூப்பரா ட்ரெஸ் போடுறாங்களாம் குணசாலியான ஸ்திரீ. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்களாம். ஆமென். ஹல்லேலூயா. ரத்தாம்பரம்ன்றது அந்த காலத்தில் சும்மா சாதாரண மெட்டீரியல் இல்லைங்க, ஃபேப்ரிக் இல்லைங்க, ரொம்ப ஃபைன் லினன், நல்ல டீப் பர்பிள் டை பண்ணப்பட்ட ரத்தாம்பரத்தை அவர் உடுத்தி கொண்டு வந்தார். ரத்தின கம்பங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறார். வீட்டில் பாருங்க, பெட்டு கூட அழகா இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. அவள் புருஷன் தேசத்துக்கு மூப்பர்களோடு நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்து இருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். நல்ல இடங்களுக்கு போகும் பொழுது புருஷன் மனைவியுடைய நல் நடத்தை புருஷனுடைய மரியாதையை காப்பாற்றுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். புருஷனுக்கு மரியாதை ரோட்ல போனா புருஷனுக்கு. சில புருஷன் இப்ப ரோட்லயே போறது இல்லை, அவ்வளவு பயம், என்னடா சொல்லி வச்சிருக்கா தெரியல நம்மளை பத்தி. ஆனா புருஷனுடைய இருதயம் எப்படி இருக்குதாங்க? போய் மார்க்கெட்ல உட்காந்தா, மெயினான இடத்துல போய் உட்காந்தா, ஒரு மீட்டிங்ல உட்காந்தா, பஞ்சாயத்துல உட்காந்தா மரியாதை இருக்கு. யாருனால? மனைவினால. மெல்லிய புடவைகள் உண்டு பண்ணி விற்கிறாள், கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். நல்லா பாருங்க, எல்லாத்தையும் பண்ணி ஃபேப்ரிக்ல ஸ்டிச் பண்ணி எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணாங்களாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். குணசாலியான ஸ்திரீ பாருங்க, பிளாங்கெட்ஸ், wool மெட்டீரியல்ஸ், clothing, ஃபேப்ரிக் எல்லாத்தையும் உருவாக்கி எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஆமென். நம்ம சபையில் ஆண்டவர் அப்படிப்பட்ட நல்ல ஸ்திரீகளை கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை உயர்த்தணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சும்மா இருக்கிறது இல்லை வீட்டில்.
அவள் உடை பலமும் அலங்காரமா இருக்கிறது. வருங்காலத்தை பற்றி மகிழ்கிறாள். அல்லேலூயா. ஃபியூச்சரை கண்டு பயமே கிடையாதுங்க. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. எப்படியாங்க? தன் வாயை ஞானத்தோடு பேசுறாங்க. சொம்ம லடலட லொடலொடன்னு திறக்கிறது இல்ல. வாயை திறந்தாலே முத்துக்கள் வருது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வாயை திறந்தாலே ஞானம் வருது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தயையுள்ள போதகம், கைண்ட்னஸ் அவளுடைய நாக்கில் இருக்குதான். ஆமென். அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறாள். She takes care of the affairs of the house. சோம்பலா இருக்கிறது இல்ல. not lazy. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலியா இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். அமேசிங் வேர்ட்ஸ் பாருங்களேன். புருஷன் எழுச்சி சொல்றாரா? என்ன சொல்றாரு? ஆமென். அநேக குணசாலியான பெண் சொல்லுங்க. என் வைஃப் தான் நல்ல ஞானமான வைஃப் அப்படி சொல்ல. எல்லார் வைஃபும் நல்ல வைஃப் தான். எல்லார் வைஃபும் குணசாலியான வைஃப் தான். ஆனா அவைகளை பார்க்கிலும் என் மனைவி மேற்பட்டவள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். She is above everyone. எல்லா மனைவியும் அழகா தான் இருக்கிறாங்க. ஆனா என் மனைவி உள்ளான பூரண அழகுள்ளவள். அடுத்த வசனம் சொல்லுது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். ஆமென். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகளை வாசல்களில் அவளை புகழ கடவது. ஆமென். சௌந்தரியம் வீண், அழகும் வஞ்சனை உள்ளது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே. உள்ளான அழக, பூரண அழக சொல்லுது. பாத்தீங்களா என்ன பியூட்டி பாருங்க. அப்புறம் இப்படி மனைவி வர்த்தக கப்பலா இருந்தா புருஷனும் மனைவியும் பிள்ளைகளும் காலையில எழுந்து அவளை புகழ்வார்களாம். ராமேஸ்வரங்களேன். அவளுடைய புகழ்ச்சி வாசல்கள் வரைக்கும் போமா. அவங்க வீட்டு வாசல்கள் இல்லைங்க, ஊரு பூரா போமா. அவங்க மனைவியுடைய நல் நடத்தையை ஊரு பூரா பேசிக்குவாங்களாம். ஏய் பராம்பரு, அவங்களுடைய இன்னாருடைய கணவர் வராரியா, சூப்பர் கேரக்டரியா, சரியான உமன், குடும்பத்தை கட்டுகிறார். தன் குடும்பத்தின் காரியங்கள் குறித்து கண்ணோக்கமாக இருக்கிறார்கள். நிறைய ஆண்களுக்கு சம்பாதிக்க தான் தெரியும், ஆனா பெண்களுக்கு தான் சேமிக்க தெரியும். நிறைய ஆண்களுக்கு சம்பாதிக்க தெரியும், ஆனா பெண்களுக்கு தான் வீடை கட்ட தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். புத்திசாலியான ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியினம் உள்ளவளோ தன் வீட்டை தன் கையினால் இடித்து போடுகிறாள். வீடை இடிக்கிறதும் வீடை கட்டுறதும் குணசாலியான ஸ்திரீ. ஆமென். அல்லேலூயா. என்ன அழகான வார்த்தைகளை நம்ம வாசிக்கிறோம் பாத்தீங்களா. செல்ஃபிஷா இருக்க மாட்டாங்களாம். ஏழைக்கு இறங்குகிறாள், தன் கையை கொண்டு போய் கொடுக்கிறாள். ஆமென். அல்லேலூயா. நிறைய கணவர் ரோட்ல எங்கேயா போகும்பொழுது, இல்லை எங்கேயாவது கல்யாணத்தில் எங்கேயாவது வேற ஒரு லேடியை பார்த்து என்னங்க எப்படி இருக்கிறீங்கன்னு விசாரிச்சாலே வீட்டில் வந்தா செம்ம பிரச்சனை, பின்னி பெடல் எடுக்குது. உனக்கு என்ன பேச்சு அவளோட? புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். கம்ஃபர்டபுளா இருக்காரு. ஒருத்தங்க ரோட்ல வராங்க, பேசுறாங்க. இந்த கணவரானவர் உங்களுக்கு ஆண்டவர் கடன் கொடுத்து இருக்கிறார். இந்த பூமியில் இருக்கிறதுக்கு தான். பரலோகத்தில் போனா எதுவும் கிடையாது. பெண் கொடுத்தலும் இல்லை, ஆங்குதலும் இல்லை. ஒன்லி ஹியர். மனைவியே கணவனுக்கு கடன் கொடுத்திருக்கிற, கணவனுக்கு மனைவியே கடன் கொடுத்திருக்கிற பூமியில், அவ்வளவுதான். உங்களுக்கே அவங்க கிடையாது. உங்களை கொண்டு நிறைய காரியங்களை அவங்களுக்கு செய்யணும், அவங்கள கொண்டு நிறைய காரியத்தை செய்யணும். எந்த ஒரு உள்நோக்கமும் கெட்ட எண்ணமும் இல்லாத ஒரு பரஸ்பர வாழ்த்துதல் கூட வீட்டுக்கு வந்தா எரிச்சலின் ஆவி, ஐயோ எப்பா என்னடா என் சொல்ல பாரா என் மனைவி, ஐயோ தெரியாம பேசு.
அப்போ நல்லதனமா பேசுறவர் கூட மறைஞ்சு பேசணும்னு நினைக்கிறார். ஏன்னா ஐயோ என் முன்னாடி கண்ணில் மாட்டினா அவ்வளோதான்டா, பின்னி படல் எடுத்துருவாடா, அப்புறம் மூச்சு விடுறதுக்கு நான் சகாரா வனாந்தரத்திற்கு போக வேண்டும். அப்படி இருக்காதீங்க. குணசாலியான ஸ்திரீ நம்பிக்கையா இருப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்புவாங்க. ஹல்லேலூயா. தன் கணவனை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்கும். தன் கணவனை வாழ்த்துவார்கள், உயர்த்துவார்கள், அவர்கள் பெயரை காத்து கொள்ளுவார்கள். வீட்டுக்காரரை விட்டு கொடுக்காதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கணவர்மார்களே, உங்கள் மனைவிகளை விட்டு கொடுக்காதீங்க. ஆமென். என்னெல்லாம் நம்ம ஸ்திரீகளை குறித்து வாசிக்கிறோம், இந்த நற்குணங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளேயும் இருக்கணும். இதை வாசிக்கும் பொழுது ஆண்மைக்கும் பெண்ணுக்கும் ஸ்திரீக்கும் ரொம்ப வித்தியாசமே இல்லைங்க. அவங்களே சம்பாதிக்கிறாங்க, அவங்களே வியாபார கப்பலாக போறார்கள், அவர்களே வர்த்தகங்களை கொண்டு போய் அடுத்த தேசத்தில் வித்துட்டு திரும்பி வராங்க. அவர்களுடைய வர்த்தகம் வியாபாரம் உள்ளது, லாபகரம் உள்ளது என்று சொல்லி அறிந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு ஸ்திரீகள் எல்லாம் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. ஆமென். மற்ற எல்லா வேலைகள்லாம் போக ஏதாவது ஒன்று கையினால ராட்டனத்தை பிடித்து ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் சம்பாத்தியத்தினாலே ஒரு வயலை விசாரித்து நீங்கள் வாங்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அப்படியே எல்லாம் நம்ம எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள், நல்ல காரியங்களை வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. நல்ல ஒழுக்கங்களை வேதம் கற்றுக்கிறது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு இண்டஸ்ட்ரியஸா ஒரு பிசினஸ் உமனா வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க கணவனும் உங்க பிள்ளைகளும் உங்களை வாழ்த்தணும்னு சொன்னா உங்களுடைய நடத்தை எல்லாருக்கும் முன்பதாகவும் பிரியம் உள்ளதாக, சாமர்த்தியம் உள்ளதாக, நல் உள்ளம் உள்ளவர்களாக, நல் இருதயம் உள்ளவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக உங்களை காத்துக்கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆமென். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். ஆமென். சகோதரர்களே, இன்றைக்கு அவருடைய கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கைகளை வாசல்களில் அவளை புகழ கடவுது. ஆமென். நீங்க எதுவுமே சொல்ல வேணாம், மக்களே புகழுவாங்க. அப்படிப்பட்ட ஸ்திரீயை ஜனங்க வாழ்த்தி ஆசீர்வதிப்பாங்க. ஆமென். குணசாலியான ஸ்திரீயாக இருங்க. இந்த அதிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய பர்சனல் டைம்ல நீங்க தொடர்ந்து தியானம் பண்ணுங்க. பாருங்க எவ்வளவு ஆண்டவர் இண்டஸ்ட்ரியஸா விமன் இருக்கிறாங்க. நிறைய விமனை நிறைய கணவர்மார் வேலை செய்வதற்கு அனுமதிக்கிறது இல்லை. அப்படி செய்யாதிருங்க. அவங்களுக்கு ஒரு தனியா ஆண்டவர் ஒரு ஐடென்டிட்டி வச்சிருக்கிறார், அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை வச்சிருக்கிறார், அவங்களுக்கு ஒரு நோக்கம் வச்சிருக்காரு. நீங்க அவங்களுக்கு ஒத்தாசையா இருங்க, அவங்க உங்களுக்கு ஒத்தாசையா இருக்கட்டும். ரெண்டு கையும் சேர்ந்து தட்டினால்தான் ஆமாங்க சத்தம் உண்டாகும். கணவனுக்கு மனைவி எதிர் அல்ல, மனைவிக்கு கணவன் எதிர் அல்ல. நீங்கள் ஒரே மாம்சமாய் இருப்பீர்கள். வேதம் சொல்லுகிறது பாருங்க, you both are one flesh. ஒரே மாம்சமாய் இருப்பீர்கள். ஒருவரை ஒருவர் பகைத்து கடிந்து கொண்டு தெருவிலே கொண்டு போய் அசிங்க செய்யாதிருங்கள். அது தவறு, அது வேதத்திற்கு புறம்பானது. எதுவா இருந்தாலும் வீட்டுல கூட்டு பேசுங்க, தீர்த்து வைத்துக் கொள்ளுங்கள், ஜெபம் பண்ணுங்க, அதுக்கு மேல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார், கர்த்தர் சமாதானத்தை உண்டு பண்ணுவார். உங்க கையினால ஏதாவது செஞ்சிடணும் அப்படி நினைக்காதீங்க. உங்க கையினால செய்ய முடியாது. உங்க மாம்சத்துல கிரியைகள்ல இறங்காதீங்க. கர்த்தர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் சமாதானத்தை கொண்டு வராங்க. நீங்க நல்ல முன் மாதிரியா இருங்க. நல்ல வேதத்தில் உள்ள மனைவியாக, குணசாலியான ஸ்திரீயாக நீங்கள் இருங்கள். வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். அவள் நாவில் இரக்கம் உள்ளது. Kindness on her lips and she opens her mouth with wisdom. அஞ்ஞானமாக, ஞானம் இல்லாம பேசாதீங்க, அவசரத்துல பேசாதீங்க. வாயிலிருந்து வாய் திறந்தாலே முத்துக்கள் தாங்க வரணும். இந்த அருமையான மதர்ஸ் டே அன்றைக்கு, இந்த அன்னைய தினத்தன்றைக்கு இந்த வேதம் சொல்லுகிற அந்த குணசாலியான ஒரு தாயாராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் சமூகத்தில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே,
உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Father. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லாம நானும் இல்லை, உங்க கிருபை இல்லாம நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. அன்பின் பிதாவே, ஆண்டவரே, உம்முடைய திருக்கரத்தில் இன்று நாங்கள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையையும் ஆண்டவரே, உம்முடைய வேதத்திலிருந்து நாங்கள் தியானித்த வார்த்தைகள் ஆண்டவரே, இது மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல, தேவ ஆவியானவரினால் ஆண்டவரே பதிவிடப்பட்டு வேதத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறதான வார்த்தைகளை தான் நாங்கள் வாசித்தோம். ஒரு குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டின் காரியங்களை குறித்து அக்கறை உள்ளவளாய் இருக்கிறாள் ஆண்டவரே. ஒரு வியாபார கப்பலாய் தன் வர்த்தகத்தை கொண்டு போய் தூரத்திலிருந்து அதை விற்று தன் ஆகாரத்தை தன் குடும்பத்துக்கு உண்டு பண்ணுகிறாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட குணசாலியான ஸ்திரீ புகழப்படத்தக்கவள் என்று சொல்லி நாங்கள் வாசித்தோம் ஆண்டவரே. எங்கள் சபையில் உள்ள ஸ்திரீகள், தாய்மார்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆண்டவரே நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் குறிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையின் ஸ்திரீயாக ஆண்டவரே அப்பா அவர்கள் எடுத்துக்காட்டாக ஒரு முன் உதாரணமாய் ஒவ்வொருவரும் இருக்கும்படியாய் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை உமக்கு பிரியமில்லாத ஆண்டவரே, உமக்கு சித்தமில்லாத காரியங்களில் எங்களுடைய காரியங்கள் ஈடுபாடுகள் இருக்குமே என்று சொன்னார் கர்த்தர் அவர்களை நீர் எங்களுக்கு மாற்றி அமைப்பீராகப்பா. நல் ஒழுக்கத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. நல்ல குணங்களை கர்த்தர் எங்களுக்கு தாரும் அப்பா. கிறிஸ்துவை ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாய் அயலான்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய், எங்கள் கணவர்களுக்கு எங்கள் மனைவிகளுக்கு ஒவ்வொரு நிலையிலும் கிறிஸ்துவை நாங்கள் முழுமையாய் பூர்ணமாய் எடுத்து காட்டாய் இருக்கும்படியாய் கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை அருளுவீராக ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே பழைய காரியங்களை சிக்கி தவிக்கிறார்கள் என்று அறிகிறோம். கர்த்தர் அவர்களை எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்குங்கள் அப்பா. ஆண்டவரே குடும்பங்களில் சமாதானத்தை உண்டு பண்ணுங்கப்பா. சமாதானம் இன்மை தேவனுக்கு அருவருப்பாக இருக்கிறது ஐயா. சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஆண்டவரே எங்க சபையில உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு நல்ல சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. ஆறுதலை கட்டளையிடுங்கப்பா. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பி இருக்கும். கணவர்மால் தங்கள் மனைவிகளை நம்ப தங்கள் மனைவிகள் நடந்து கொள்ள, தங்கள் ஆண்டவரே மனைவிகள் ஆண்டவரே அப்படியாய் நடந்து கொள்ள கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. மனைவிகள் தங்கள் கணவர்களை நம்பும்படியாய், தங்கள் கணவர்கள் நடக்கும்படியாய் கர்த்தர் நீங்க கிருபை அருளுவீராகப்பா. எல்லாவற்றையும் ஆண்டவரே அன்பின் கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்வீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா. சண்டைகள், சச்சரவுகள் அப்பா, குழப்பங்கள், கோபங்கள், மூர்க்கங்கள், மார்க்க பேதங்கள் ஒளிந்து போவதாக இயேசுவின் நாமத்தாலே. சமாதானத்தோட தம்முடைய பிள்ளைகளை நீர் அனுப்புகிறதற்காக நன்றி அப்பா. இப்பொழுது நம்முடைய பந்திக்குள்ளாய் நாங்கள் கண்டு செல்ல இருக்கிறோம். பழைய மனுஷன் ஒளியட்டும் ஆண்டவரே. குணசாலியான ஸ்திரீயாய் எங்களை நீர் மாற்றுவீராக. உங்களுடைய சமூகத்தில் நல் ஆலோசனைகளுக்கு தாரும் ஆண்டவரே.
எங்களை தொடர்ந்து நடத்தும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.